கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 70 திரிபுர அசுரர் பூஜையும் விஷ்ணுவின் மாயையும். அதன் தொடர்ச்சி. பூதங்கள் மிக பெரிய ஆகிருதியை படைத்திருந்தாலும் சிவபெருமானின் ஆக்ஞையினால் அழிவையே தேடிக்கொண்டன. அப்போது அசுரர்கள் இது தேவர்களின் வேலையாகத்தான் இருக்க வேண்டுமென்று கருதி தேவலோகத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அங்கிருந்த தேவர்களை எல்லாம் அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தினார்கள். அதனால் பெரிதும் கதி கலங்கிய தேவர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி மேருமலையை வந்தடைந்து அங்கிருந்த தேவர்களிடம் நடைபெற்ற விஷயங்களை சொல்லி முறையிட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் துயரமே உருவானவர்களாக மேருமலையின் குகைக்குள்ளேயே மறைவாக தங்கியிருந்து வாழ்ந்து வரலானார்கள். அதே சமயத்தில் அசுரர்களோ அந்த பட்டினங்களில் மிகுந்த குதூகலத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். தங்களுடைய நிலைமையை குறித்து பெரிதும் மனம் வருந்திய பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை பற்றி கைலாசபதியிடம் தெரிவிப்பதற்காக கைலாசத்திற்கு சென்றார்கள். அங்கேயுள்ள வாயிற்காவலர்களை மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் நமஸ்கரித்து வணங்கி, தேவாதி தேவரை நாங்கள் தரிசித்து மகிழ்வதற்குரிய சமயத்தை பார்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அக்காவலர்கள், தேவர்களே, இப்போது எம்பெருமானை நீங்கள் தரிசிக்க முடியாது. ஆகையால் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து அப்பால் சென்று விடுங்கள் என்று கூறினார். தேவர்கள் பெரிதும் மனத்துயரம் அடைந்து, நமக்கு சர்வேஸ்வரனை தவிர இப்போது வேறு புகலிடம் எதுவுமே கிடையாது. ஆகையால் தகுந்த நேரம் வரும் வரையிலும் நாம் இந்த இடத்திலேயே காத்திருப்பதுதான் சரி என்று தங்களுக்குள் ஒரு முடிவு செய்து கொண்டு, ஹரஹர பிரபோ, சங்கரா, மகேஸ்வரா, சிவா, பரமேஸ்வரா என்று தங்கள் கரங்களை உயரே தூக்கி கொண்டு பரிதாபமான குரலில் முறையிட்டார்கள். அப்போது துவாரபாலகர்களின் தலைவர்களான கணாதிபர்கள் அப்படி தீனமான குரலில் கதறி புலம்பும் பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களை கேலி செய்து இகழ்ந்த வண்ணம் அடித்து இம்சித்தார்கள். அதனால் அஞ்சிக் கலங்கிய தேவர்கள் நாலாபுறங்களிலும் ஓடிச் சென்று இறுதியில் மானச சரஸை நடைந்தார்கள். அப்போது தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை நோக்கி, திருமாலே, இனி நாம் எண்ணி வந்த காரியம் நிறைவேறுவதுதான் எப்படி? பரமேஸ்வரரின் திருச்சந்நிதியில் நாம் நம்முடைய குறைகளை முறையிட்டு கொள்வதுதான் எப்படி? நாம் அங்கு நிற்பது கூட அங்கிருக்கும் வாயிற்காவலர்களுக்கு பொறுக்கவில்லையே என்று கேட்டார்கள். துயர வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணு நோக்கி, தேவர்களே, நாம் அங்கே வாய்மூடி மௌனிகளாக இருந்திருந்தால் அவர்கள் நம்மை அம்மாதிரி அடித்திருக்க மாட்டார்கள். நாமோ அப்படி இராமல் கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருந்தோம். அப்படி செய்ததை அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது என்று கூறினார். அது உண்மையாகத்தான் என்று உணர்ந்து கொண்ட தேவர்கள் மகாவிஷ்ணுவை நோக்கி, பெருமானே, இனி நம்முடைய காரியத்தை நாம் எப்படி நிறைவேற்ற முடியும் என்று அதற்கு தாங்கள்தான் ஏதாவது தகுந்த உபாயம் ஒன்றின் மூலமாக கூறியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதில் எனக்கு எந்த மார்க்கமுமே இருப்பதாக புலப்படவில்லை. ஆகையால்
நீங்களே இதை குறித்து ஆலோசனை செய்து தகுந்ததொரு யுக்தியை கண்டுபிடித்து கூறுங்கள் என்று விஷ்ணு பரமாத்மா சொன்னார். தேவர்கள் அனைவரும் தங்களுக்குள் நீண்ட நேரம் விவாதித்து ஆலோசனை செய்து ஒரு முடிவிற்கு வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி, மாதவரே, அசுரர்கள் அனைவரும் சிவ பூஜையில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் விபூதி ருத்ராட்சங்களை உடம்பில் தரித்தவர்களாகவும் சதா காலமும் லிங்கார்ச்சனையை செய்து வருபவர்களாகவும் வேதங்களை ஓதுவதில் வல்லவர்களாகவும் யாகங்களை செய்பவர்களாகவும் இருந்து வருகிறார்கள். மேலும் அவர்களுடைய மனைவிமார்களெல்லாம் கற்பில் சிறந்தவர்களாகவும் இருந்து வருகிறார்கள். உலகத்தில் எவருடைய மனைவிகள் கற்புத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யாராலும் கொல்லத்தகாதவர்கள். அதைப் போலவே எவர்கள் விபூதி ருத்ராட்சங்களை தரித்து சிவ பூஜையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை யாராலுமே வெல்ல முடியாது. ஆகையால் அந்த அசுரர்கள் சிவ லிங்கார்ச்சனை செய்து வருவதை தாங்கள் தங்களுடைய மாயையின் சக்தியினால் தடுத்து நிறுத்திவிட்டால் அவர்களை அந்த பரமேஸ்வரனே சம்ஹரித்து விடுவார் என்பது நிச்சயம். அப்படி இல்லாவிட்டால் நமக்கு தங்கி இருப்பதற்கு மேருமலை குகை இருக்கவே இருக்கிறது என்று கூறினார்கள். ஆமாம், இது சரியான யுக்தியென்றே எனக்கும் தோன்றுகிறது. இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்க்கிறேன். இருந்தாலும் நீங்களும் இந்த சிவபெருமானை தவத்தின் மூலமாக வணங்கி வழிபட்டால் அவர் நிச்சயமாக அசுரர்களை அழித்து விடுவார் என்று பரமானந்தம் கூறினார். பிறகு மாயாவியான மகாவிஷ்ணு நாரத முனிவரை அழைத்து கொண்டு திரிபுரத்திற்கு சென்று அங்கே தான் ஒரு புத்தனாகவும் தம்முடைய சீடனாக நாரதரையும் ஆக்கிக் கொண்டு அவ்விருவரும் மாயமான சாஸ்திரங்களினாலும் இனிமையான வார்த்தைகளினாலும் வினோதமான உருமாற்றத்தினாலும் அதே மாதிரியான உணவு வகைகள் முதலானவற்றினாலும் அந்த அசுரகுலத்தை ஒரு நொடி பொழுதிற்குள் புத்தி தடுமாறச் செய்து விட்டார்கள். மேலும் அவர்கள் பலவிதமான மாயைகளின் சக்தியினாலும் அங்கேயுள்ள கற்பு நெறி தவறாத மங்கையரை ஏராளமான இரத்தினாபரணங்களைக் காட்டியும் இனிமையான வார்த்தைகளினால் புகழ்ந்து பேசியும் அவர்களுடைய கற்பையும் அழித்து விட்டார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.